ரவிச்சந்திரன் ஒரு கேள்வி இருக்கார். என்னென்னு சொன்னால், பேரிச்சம்பளம் இனிப்பு தானே, அதே எறும்பு சாப்பிடுன்னு இருக்காரு. இல்லை, பேரிச்சம்பளத்தை எறும்பு சாப்பிடும், அது எப்போன்னு சொல்லி வீடியோ நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ பேரிச்சம்பளத்தை பெரிதாக எறும்பு சாப்பிட்றதில்ல, சில சந்தர்ப்பங்களில் மட்டுமே சாப்பிடுது. அநேகமான சந்தர்ப்பங்களில் பேரிச்சம்பளத்தை எறும்பு சாப்பிடாது. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இதுக்கு முதலாவது காரணம், எறும்புகள் அதிகமாக நாடுறது, அதிகமாக சாப்பிட்றது கிறிஸ்டல் சுகர், அதாவது சர்க்கரை துகள்களை. இங்கே பேரிச்சம்பளத்தில் காய்ந்த நிலையில் இருக்கிற பேரிச்சம்பளத்தில் வெளியில் கிறிஸ்டல் சுகர், அதாவது சர்க்கரை துகள்கள் வெளியில் தெரியும்படியான எந்த விதமான சர்க்கரை துகள்களும் இல்லை. இதால் பேரிச்சம்பளத்தில் பெருசாக எறும்பு வைக்கிறதில்லை. ரெண்டாவது காரணம் பொலிஃபினால் அப்படின்ற ஒரு இயற்கை வேதிப்பொருள். பேரிச்சம்பளத்தில் பொலிஃபினால்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்கை வேதிப்பொருள் காணப்படுது. இந்த பொலிஃபினால் அப்படின்ற இயற்கை வேதிப்பொருள் பூச்சிகள் மற்றும் பாக்டீரியாக்கள் அந்த பழத்தை நோக்கி கவரப்படுறதை தடுக்குது. இப்படி பொலிஃபினால்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் பேரிச்சம்பளத்தில் காணப்படுறதால எறும்புகள் பெரிதாக அங்கே ஈர்க்கப்படுறதில்லை. மூன்றாவது காரணம் என்னென்னு சொன்னால், பேரிச்சம்பளம் அப்படின்றது காஞ்ச நிலையில் இருக்குது. அதிகமாக காஞ்ச நிலையில் இருக்கும், ட்ரையாக இருக்கும். எறும்புகள் ஒரே இடத்துல நீரையும் உணவையும் ஒரே இடத்துல பெற்றுக்கொள்றதையே அதிகமாக விரும்புது. இங்கே பேரிச்சம்பளம் காஞ்ச நிலையில் இருக்குது, இங்கே ஈரப்பதம் குறைவாக இருக்குது. இதால் எறும்புகள் பேரிச்சம்பளத்தை நாடுறையில, காஞ்ச நிலையில் இருக்கிற பேரிச்சம்பளத்தை பெரிதாக நாடுறையில. சரி, அப்போ இந்த எறும்புகள் எப்போ பேரிச்சம்பளத்தை சாப்பிடுன்னு சொன்னால், பேரிச்சம்பளம் ஈரப்பதமாக இருந்தா, அப்படி இல்லாட்டி அந்த பேரிச்சம்பளம் பிஞ்சு போய் உள்ளே இருந்து ஈரப்பதமாக இருந்துன்னு சொன்னால், அப்போ தான் எறும்புகள் அந்த பேரிச்சம்பளத்தை சாப்பிட தொடங்கும்.